கைஸ் என்கிட்ட நெறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின், நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன படிக்கணும்? அப்படின்றது. நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு பதில் தான். இந்த டிஎன்பிஎஸ்சி நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே, நீங்க என்ன படிக்கணும் அப்படின்றத விட, உங்க மைண்ட் செட்ட நீங்க ஃபிக்ஸ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து எனக்கு டேலண்ட் இருக்கு, இல்ல. நான் நல்லா படிப்பேன், இல்ல. எனக்கு தமிழ் வரும், வராது. எனக்கு மேத்ஸ் வரும், வராது. இந்த விஷயங்கள் நமக்கு தேவையே கிடையாதுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையே கிடையாது. 12th ஃபெயில்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? சோ அந்த பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஓகேங்களா? சோ அவரு பண்ணுன ஒரே விஷயம் அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கன்சிஸ்டன்ட்டா படிச்சுட்டு இருந்தாரு. சோ டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டேலண்ட்லாம் அங்க ஒண்ணுமே இல்ல. இங்க தேவைப்படுறது ஒரு சூப்பரான டிசிப்ளின் மட்டும் தான். ஒரு பயங்கரமான டிசிப்ளின் உங்களுக்கு. நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன்னு பிளான் பண்ணா, 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும். அந்த ஒரு டிசிப்ளின் மட்டும் உங்கட்ட இருந்துச்சுன்னா, இந்த எக்ஸாம நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம். இந்த எக்ஸாம கிராக் பண்றது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ டிசிப்ளின் பிளஸ் கன்சிஸ்டன்சி. 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எந்திரிச்சிட்டீங்க. அதுவே உங்க டிசிப்ளின். அத அடுத்த நாளும் பண்றீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி. இந்த டிசிப்ளினும், இந்த கன்சிஸ்டன்சியும் சேர்ந்தா மட்டும் போதும். ஜஸ்ட் நீங்க புக்க தூக்கி வச்சுட்டு உட்காருங்க போதும். ஓகேங்களா? நீங்க உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி, ஐயோ! படிக்கணும் முடியல, ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் கூலா புக்க தூக்கி வச்சுட்டு உட்காருங்க. ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. இந்த மென்டாலிட்டிய ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப் பண்ணுங்க. படிப்பு தானா வரும். டேலண்ட் தானா வரும். மேத்ஸ் தானா வரும். ஓகேங்களா? தமிழ் தானா வரும். எல்லாமே ஈஸியா உங்களுக்கு வரும். ஈஸியா கிராக் பண்ணிட்டு போற ஒரு எக்ஸாம் தான். ஸோ இன்னும் நீங்க கன்சிஸ்டன்ட்டா நான் எதையுமே பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கோட விட்டுறலாம். நாளையில இருந்து உங்களுடைய ஷெட்யூல கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் என்ன பண்ணணும்? சயின்டிஃபிக்கா எப்படி நம்ம மைண்ட சரி பண்ணலாம்? அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.